வணக்கம் மலேசியா மக்களுக்கு வணக்கம். முக்கியமாக சம்ரி வினோத், இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிறைய விளம்பரம் கொடுக்குற. நீ தெரிஞ்சவங்க இருந்தால் யாராவது வந்து பேசுங்க, தெரிஞ்சவங்க இருந்தால் யாராவது பேசுங்கன்னு நான் பேசணும் உங்ககிட்ட. ஸோ உனக்கு என்ன இது தெரியணும்? கடவுளை பற்றி என்ன தெரியணுமா? இந்து மதத்தில் என்ன ஏன் இத்தனை கடவுள் இருக்காங்க? இந்து மதத்தில் ஏன் சிவலிங்கத்தை கும்பிட்றாங்க? இந்து மதத்தில் ஏன் சிலை வழிபாடு இருக்குது? இந்து மதத்தில் ஏன் கோவில் இருக்குது? இதெல்லாம் தெரியணுமா உனக்கு? ஏன் வினோத்? சரி, இதெல்லாம் தெரியணும்னா நீ முதல்ல வந்து இயற்கை ஆராயணும். இயற்கை என்னன்னு தெரியுமா? அது இல்லை, இயற்கையாக இருக்கிறது. இயற்கையில் என்னென்ன இருக்குது தெரியுமா? இயற்கை நீ முதல் தெரிஞ்சாதான் என் இந்து மதத்தோட கடவுள் யாருன்னு தெரியும். ஓகே, இந்து மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். ஒவ்வொரு புராணங்களை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீயும் உங்கள் அப்பனும், அதுக்கான அர்த்தம் என்னன்னு இந்து மதத்தோட இயற்கையை ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும். நீ இந்து மதத்தை ஆராயிரதும் ஒன்று, இயற்கையை ஆராயிரதும் ஒன்று. சரியா? சரி, நான் உன்கிட்ட கேட்குறேன். இஸ்லாம் மதத்தில் இஸ்லாம்ன்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து? சரி, அப்துல்லான்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து? சரி, சூராவுன்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து? சூரான்ற வார்த்தைக்கு. வேற அல் அமீன்ன்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து? திருக்குரான்ற வார்த்தை இருக்குது தானே, எத்தனை எழுத்து? எல்லாம் 5 எழுத்து வருதுல்ல. ஏன் 5 எழுத்து வருது? சரி, கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துக்கலாம். கிறிஸ்துவ மதத்தில் எத்தனை எழுத்து இருக்கு? ஜீசஸ்க்கு எத்தனை எழுத்து? 5 எழுத்து. ஏன் 5 எழுத்து வந்துச்சு ஜீசஸ்க்கு? கிறிஸ்துவ மதத்தில் பரமபிதான்றாங்க, எத்தனை எழுத்து? 5 எழுத்து தானே. மேரி மாதான்றாங்க, எத்தனை எழுத்து? ஆண்டவர்ன்றாங்க, எத்தனை எழுத்து? ஏன் கிறிஸ்துவங்களில் இத்தனை எழுத்து வந்துச்சு? பரமபிதா, கர்த்தர், இயேசுநாதர், ஜீசஸ், இவங்களுக்கெல்லாம் ஏன் 5 எழுத்து வந்துச்சு? சரி, இந்து மதத்தில் எடுத்துக்கலாமே. இந்து மதத்தில் வந்து ஆண்டவன் ஒரு வார்த்தை இருக்குது. உனக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். ஆண்டவன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன் 5 எழுத்து? நமசிவாயன்னு ஒரு எழுத்து இருக்குது, தெரியும் உனக்கு. ஏன் 5 எழுத்து? நமசிவாய். சரவணன், ஏன் 5 எழுத்து வந்துச்சு? கணபதி, ஏன் 5 எழுத்து வந்துச்சு? பராசக்தி, எதுக்கு 5 எழுத்து வந்துச்சு தெரியுமா உனக்கு? அப்புறம் ஆண் தெய்வம் மறந்தா ஐயனார், பெண் தெய்வம் மறந்தா அம்மன், ஏன் 5 எழுத்து வந்துச்சு? உன்னால் சொல்ல முடியுமா? இந்த 5 எழுத்து என்னன்னு தெரியுமா? இந்த 5 எழுத்து தான் கடவுள். எல்லா மதத்துலேயும் நேரடியாக கடவுளை உணர்த்தலை, அவங்க ஒளிவு மறைவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய குருடங்க இருக்காங்கனால ஒளிவு மறைவாக சொல்லியிருக்காங்க. நேரடியாக சொல்ல விரும்பல அவங்க. இந்த கடவுள் விஷயத்தில் நீ எந்த ஏங்கிள்லேருந்து பார்த்தாலும் கடவுள் தெரிவார். இந்து மதத்தில் கடவுள் தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்காருன்னு சொன்னாங்கன்னா கடவுள் இயற்கையில் நிறைஞ்சி போய் கிடக்கிறாரு. இந்து மதத்தை நீ ஆராயணும், இயற்கையை ஆராயணும். நீ செய்யலை, நீ சரியான ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கல. அதனால் உன்னோட சிரமால இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நீ வச்சு பேசுகிற. நீ மாதிரி பேசாத சம்ரி வினோட், அது ரொம்ப தவறு. ஒவ்வொரு மதத்துலையும் எப்படி வழிபாடு இருக்குது? இந்து மதத்தில் எப்படி இருக்குது வழிபாடு? விளக்கேற்றுறது தானே இந்து மதத்தோட வழிபாடு. அந்த விளக்கு எதனால் உருவானது? அகல் விளக்கு, திருவி, எண்ணெய், இதெல்லாம் எதில் உருவானது? 5 பஞ்சபூதம்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் அதில் உருவானது. இந்த 5ம் ஒன்று சேர்ந்தால் தீபம் வரும். அந்த தீபம் தான் கடவுள். சரி, இந்த 5 எங்கே இருக்குது? மேலே கீழே எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கு. முஸ்லீமுக்காரவங்க கோயிலில் தொழுவும் போது இந்த 5க்கும் நன்றி சொல்கிறது உனக்கு தெரியல? மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, சைடில் இந்த சைடில் பார்க்குறது, கீழே உளுந்து நன்றி தெரிவிக்கிறது. இந்த சிம்பிள் உனக்கு புரியல? கிறிஸ்துவ மதத்தில் 2, 3, 4, 5 கர்த்தர் பேரை சொல்லி இப்படி 5 வாட்டி செய்யல. இந்த 5 திசை என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீ சிவலிங்கத்தை பற்றி பேசியிருந்தல. சிவலிங்கம்னா என்ன தெரியுமா? சிவலிங்கன்றது வந்து இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறப்போட வடிவம். அது வரைக்கும் அஞ்ஞானத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், விஞ்ஞானத்தில் பார்த்தா தெரியாது. விஞ்ஞானத்தை பற்றி இங்கே பேசாத. இந்து மதத்தை பற்றி நீ பேசணும்னா விஞ்ஞானத்தை வந்து இங்கே பேசாத. அஞ்ஞானத்துக்கும் அப்புறப்பட்டது இந்து மதம். சரியா? உயிர்னா என்னது, உடல்னா என்னது, உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே எங்கே எப்படி கடவுளை நோக்கி போகிறதுன்னு எல்லாம் நம்ம இந்து மதத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க முன்னோருங்க. இப்போ யாரும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சி வச்சுது. உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கல, உனக்கு சரியாக வழி நடத்தலை, அதனால உனக்கு புரியல, தப்பாக பேசுகிற. நீ பேச போகிறனா நீயும் வா, லைஃபை வச்சுக்கலாம். வீடியோலாம் செஞ்சு பேச வேணாம், லைஃபாக பேசலாம். இந்து மதம்னா நீ என்னன்னு கேளு, நான் சொல்கிறேன்.
சரியா? இந்து மதத்தை பற்றி தப்பாக பேசாத சம்ரி. உனக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கடவுள்னு என்னது? ஏன் எல்லா மதத்துலேயும் வந்து தீபத்தை கும்பிட்றாங்க? ஏன்னா நெத்தி உள்ள கடவுளோட ஒளி இருக்குது உள்ளுக்கு. சரி, நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் உனக்குள்ள அறிவு இருக்குல்ல, இந்த அறிவுக்குள்ள சில விஷயங்கள் வந்து நீ யோசிக்காத விஷயங்கள் உன் மூளைக்குள்ள வந்து செயல்படுதில்ல. இப்போ உருவாகி இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டெக்னாலஜி இந்த மூளையில் தான் வந்துச்சு. அது எங்கேருந்து வருது? யாரால கண்டுபிடிக்க முடிஞ்சா? இருக்குதானே? இந்த உடம்புக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒத்துக்கிறியா? அந்த மனசு இருக்குன்னு இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்னாலும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சா? இல்லை. சரி, அதை விட்டுரு. இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இந்த உயிரை எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலும் காட்ட முடிஞ்சிச்சா? இன்னும் விஞ்ஞானம் வளர்ச்சி அடையல. அப்ப இருக்குன்னு உன்னால ஒத்துக்க முடியுது, எங்க காட்ட முடியல. இது 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 இருக்கிறது நீ ஒத்துக்கிட்டினா, என்னோட தெய்வம் கல்லுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. சரியா? அப்ப நாங்க கும்பிட்ற கடவுளே அந்த கல்லுக்குள்ள கடவுள் இல்லை. கடவுளா இல்லை. கடவுள் வந்து கடவுள்னா என்னன்னு தெரியுமா? பிரம்மம். இந்த உலகத்துல நிறைஞ்சு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அந்த காத்து இல்லைன்றது ஆயிராது சம்ரி. சரியா? அதே அந்த பிரம்மம் கண்ணு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சுத்தி இருக்கிறது ஒன்றும் தெரியாது, குருடனாயிருவேன். ஒரு புகை மூட்டமா இருந்தா உன்னால ஏதாவது பார்க்க முடியுதா? கண்ணுக்கு தெரியாம இருக்கு அந்த பிரம்மம். எங்களோட புராண கதைகள்ல இருக்கிறது எல்லாமே இந்த 5 பேர் தான். ஒவ்வொருத்தரோட புராண கதைகள் இருக்கிறதும் இந்த 5 பேர் தான். இந்த 5 பேர் இல்லாம எந்த ஒரு கடவுளும் இல்லை. நம்ம எல்லாம் கடவுளை வணங்க வேண்டியது இந்த 5 பேர்த்து தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதம் தான். இப்ப கலியுகத்தோட கடைசி முடிஞ்சு சத்தியுகம் பிறக்குது இல்லை, அதுக்கு முன்னாடி சில யுகம் இருக்கு. சங்காயுதம். இந்த சங்காயுதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீ பார்க்கல வினோட்டு? மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கிறதெல்லாம் இப்ப நிறைய வெளியே வர்றது போல. நீ பார்க்கறியா இல்லையா? எதுக்காக வெளியே வருது தெரியுமா? சத்தியுகம் பிறக்கணும்னா வெளியே வந்து தானே ஆகணும். யாருமே தேடி எடுக்கல. வெளியே வர்றதை நீயே பார்க்கறல. உலக நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? எனக்கு தெரியல. சரியா? சக்தினா என்ன, அது சிவம்னா என்ன, அது ஏன் எங்கள் கோயிலில் வந்து இவ்வளோ சிலைங்க இருக்கு, அதுக்கெல்லாம் அர்த்தத்தினா நீ லைஃப் பேசலாம். சரியா? நீ ஒன்றுமே தெரியாதவங்கள்ட்ட நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்குறது, இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திக்க. இந்த உலகம் வந்து வேற மாதிரி. நீ நினைக்கிற உலகம் இல்லை இது. இந்த உலகத்தோட விளையாட்டு வேற மாதிரி. சரியா வினோட்டு? நான் என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த உலகம் 5 பஞ்சபூதங்களால் இயங்குது. இந்த 5 பஞ்சபூதங்கள் ரொம்ப ஆவேசமாக வெளியே வந்திருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ காற்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வைரஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து தண்ணியா நிலமா தெரியலன்னு சொன்னா இல்லையா? இப்போ தண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. இது 1 மாதம் 2 மாதத்துக்கு நடக்காது. கிட்டத்தட்ட 6 மாதம். இந்த யுக போராட்டம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம். 2019 ஆரம்பிச்சிருச்சு. இந்த 5 வருஷம் காலகட்டம் வரைக்கும் நிறைய போராட்டம் இதெல்லாம் இருக்கு, முன்னோர்கள் இருக்கு. இந்த கலியுகத்தில் கடவுள் பிறக்கணும்ல. கடவுள் பிறந்துட்டாரு தெரியுமா வினோட்டு? உலகத்தில் கடவுள் பிறந்தாரு. இந்த உலகத்தில் கடவுள் பிறந்த குழந்தை பால் குடிக்கணுமா இல்லையா? பிறந்த குழந்தை பால் குடிக்கும்ல. அது குடித்த நாள் என்னைக்கு தெரியுமா? பிறந்த அந்த தெய்வம் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அந்த பூமியில்? 20 வருஷம். எல்லா ப்ரொடிக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க தானே. ஒரு தெய்வம் வந்து இந்த பூமியில் பிறக்கும். அந்த பிறக்கிற தெய்வத்தினால தான் இந்த உலக தசை மாறணும். அந்த கடவுள் பிறந்துருச்சு தெரியுமா? தெரியாது. பிறந்த பிள்ளை பால் குடிக்கும்ல. பிள்ளை பால் குடிச்சது என்னைக்கு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லார் வீட்டிலையும் பிள்ளையார் பால் குடிச்சார. யாராவது மறக்க முடியுமா? மறுக்க முடியுமா? அவர் பிறந்த நாள். இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ பேசாத சம்ரி வினோட். சரியா? ஆண்டவன் நீ அந்த பிறந்தவர் வந்து அல்லாஹ்னு நீ சொல்லிக்கலாம், கிறிஸ்தியர் ஜீசஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லை கிருஷ்ணர்னு கூட சொல்லிக்கலாம், யார் வேணாலும் சொல்லிக்கலாம், எதை வேணாலும். சரியா? நீ என் மதத்தை பற்றி பேசணும்னா நீ என்கிட்ட நீ தாராளமாக பேசலாம் வினோட். ஓகே? பல விஷயம் நம்ம பேசலாம், லைஃபாக நம்ம பேசலாம். இன்னொரு வாட்டி நீ மதத்தை பற்றி. இன்னொன்று, என்னோட மக்கள் இந்த மாதிரி ஆள் இருக்கணும். இந்த மாதிரி ஆள் இருந்தால் தான் நம்மளோட விஷயங்கள் வெளியே வரும். இப்போ சம்ரி விட்டு இந்த மாதிரி பேசும்போது எல்லாருக்கும் கோபம் வருது. அவங்க மதத்துக்கு எல்லா மதத்துக்கும் தெரியுது இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறான் இந்து மதத்தனே. அவன் என்ன பேசுனா, அவன் என்ன கெட்டது, சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க.
அப்போ இந்த மதத்திலே இந்த சரியான ஒரு பதில் போகும்போது நம்ம மதத்தை பற்றி யோசிப்பாங்க. அவன் நம்ம மதத்தை யோசிக்கிறதுக்காக இப்படி செயல்படுத்துகிறான் சமரி வினோட்டு, அவனை பாராட்டணும். இல்லைன்னா நம்மளோட விஷயம் வெளியே வராது. அதே சமயத்தில் பல முஸ்லீம் நண்பர்கள், பல இஸ்லாம் நண்பர்கள், மலாய் நண்பர்கள் கூட வினோட் பேசினதுக்கே குரல் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு சல்யூட்டு, நன்றியும் கூட. பட் ஆனால் நீ இன்னும் நிறைய பேசு வினோட். என் மதத்தை பற்றி நீ பேசி வீடியோ வரட்டும், என் மதத்தில் என்னென்ன இருக்குன்னு. இன்னும் நிறைய என்னோட குருமாருங்கள்லாம் நிறையா இருக்காங்க இந்த பூமியில். நீ பேசுகிறது யாரும் வெளியே பேசலை, கேட்க யாரும் இல்லை, யாருனாலையும் நீ உன்னோட இதுக்கு பதில் கொடுக்க முடியல நீ நினைக்கக்கூடாது. பதில் கொடுக்கறதுக்கு இருக்கு ஆள். இனிமேல் நீ பேசு, பதில் கொடுக்க தயாராக இருக்கும். என்னை நல்லா பார்த்துக்க, என்னோட மூஞ்சி நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்றைக்காவது நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டிபேட் இருக்கு. நீ கடவுளை பற்றி இதோட நிறுத்திட்டுன்னு சொன்னாக்கா யாரும் பேச போகிறதில்ல. எல்லா மதத்துலையும் கடவுளை கும்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் போட்டிருக்கிற கலர் கல் மோதிரத்தை கொண்டு போடாத, சரியா? எங்களோட கல்லில் ஒன்றுமே இல்லைன்னா நீ சொல்லலாம் உள்ளே வச்சிருக்கிறது சாதாரண கல்லுன்னு. அந்த கல் 5 பூதத்தையும் உள்வாங்கக்கூடிய கல் சாதாரண கல்லில். நீ கையில் போட்டிருக்கிற மோதிரத்துக்கு சக்தி இருக்குன்னா, நான் மூலஸ்தானத்தில் பிரபஞ்ச ஆற்றில் உள்வாங்கக்கூடிய அளவில் கோயிலை கட்டி வச்சிருக்கேன், அங்கே சக்தி இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? நான் கேட்ட கேள்விக்கு இந்த மனசு புத்தி இதை உன்னால் நிரூபிக்க முடியாமல் பதில் இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி இதையும் நிரூபிக்க முடியாது, சரியா? கோவிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குராமரே. குராமனா என்னது? கோயிலும் இல்லை, குளங்கள்னா மதம். கோவிலும் இல்லை, குளங்களும் இல்லை. நீங்கள்லாம் கும்பிட வேண்டியது அந்த ராகம், அதை தான் நீங்கள் கும்பிடணும். அதுதான் கடவுள்ன்றாரு. கோவிலும் மனத்துள்ளே, குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. கோவிலும் உனக்குள்ளே தான் இருக்கே, குளங்களும் உனக்குள்ளே தான் இருக்கே. இந்த உலகத்தில் எதுவும் புதுசாக ஒன்று வந்துடுதில்ல, புதுசாக ஒன்று இல்லாமையும் இல்லை, எல்லாமே இருக்கிறது இருக்கு, எதுவுமே இல்லை 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 இல்லையே. இந்த இந்து மதத்தில் சிவன் யாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரம். சக்திக்கு உருவம் கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், நீ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்ப, நம்ம கடவுளை வணங்குறதா இருந்தால் நம்ம எங்கே பார்த்து வணங்குறது? மக்காவை பார்த்து தானே வணங்கணும். கடவுள் இருக்கிறதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுதா இல்லையா? நீ கடவுளே இல்லைன்னு சொன்னாலும், கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொன்னாலும், நீ கடவுளை உணர்றதுக்கு அந்த திசையை நோக்கி நீ வழிபடுறியா இல்லையா? அப்போ உணர்றதுக்குன்னு ஒரு செயல் வேணுமா இல்லையா? இதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ நம்ம புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க. கடவுளை உணர்றதுக்கு அவங்கவுங்க வழிபாட்டில் அவங்க கல்லை வச்சு கும்பிட்டாங்கன்னா, கட்டையை வச்சு கும்பிட்டாங்கன்னா, கடவுள் அங்கே இருக்காரு. நான் கடவுள் கூட தொடர்பு கொள்ளணும். கடவுள் கூட தொடர்பு கொள்ளணும். அது என்ன இருந்தால் நான் முன்னைக்கு நீயும் கடவுள் நானும் கடவுள்னு சொல்கிற மதம் இது. எம்மதமும் ஒரே மதம் சொல்கிற மதம் இந்து மதம். என்னைக்காவது மதம் எங்கள் மதத்தில் சேருன்னு சொல்லி யாராவது போராட்டம் பண்ணாங்களா? ஏன்னா எல்லா கடவுளும் ஒன்று தானே. கடவுள்ன்றது ஜோதி, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியல உனக்கு என்ன நீ வா, நீ பேசலாம். நீ இன்னொரு வீடியோ செய்யாது. நீ வீடியோ செஞ்சால் நான் வீடியோ செய்வேன் உனக்கு. தயவு செஞ்சு நீ பேசாத. இந்த வீடியோ செய்கிறது நம்மளுக்கு ஆசை இல்லை. பட் ஆனால் நீ பேசுறது கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல, தூங்க முடியல, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு மண்டவுள்ள, சரியா? உன்னோட வீடியோ செய்கிறத இதை ஸ்டாப் பண்ணிக்க. கடவுள்னா என்ன? அது என் மதத்தில் ஏன் செலவு வச்சுருக்காங்க? நாங்கள் வழிபடுறது என்ன? அது எங்களோட சம்பிரதாயம் என்ன? அதுன்னா என்னக்குள்ளே வா, இங்கே வா, பேசலாம், சரியா? நீ ஃபேமஸ் ஆகிறதுக்காகவோ இல்லை நீ 4 பேர்த்துக்கு விஷயத்தை விளக்குறதுக்காகவோ நீ இப்படியாப்பட்ட விஷயத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை, சரியா? அவங்க பாவம், அவங்களுக்குலாம் தெரியல, நீ சொல்கிறது புரியல. நீ கிளாந்தான்காரன்ட்ட நீ சொல்கிறதெல்லாம் அவனுங்களுக்கு புரியல. என்னமோ ஒன்று பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியுது, யாரும் பதில் சொல்லாமல் இல்லை. நீ தேவையில்லாத பேசுகிற, திணிக்கிற. எந்த ஆயுதத்தை எடுத்து உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறியோ அதே ஆயுதம் உனக்கு மறுபடியும் பாதகமாக திரும்புகிற மாதிரி நீ நடந்துக்காத. உனக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். உன்னை நீ மாற்றிக்க. அடுத்த வீடியோவை பார்க்கக்கூடாது. நன்றி.